வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபி ப்ளஸ் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஈஸி கேம் ப்ளஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 4 மெகா பிக்சல் ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் ரெக்கார்டிங் கொண்ட ஒரு வயர்லெஸ் சிசிடிவி கேமராவினுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா V41A. இதற்கு முன்னாடி சேம் சிபி ப்ளஸ் பிராண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா V21 அப்படிங்கிற ஒரு 2 மெகா பிக்சல் ஃபுல் ஹெச்டி ரெக்கார்டிங் சப்போர்ட் கொண்ட ஒரு வயர்லெஸ் சிசிடிவி கேமராவினுடைய அன்பாக்சிங் மற்றும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அந்த கேமராவும் அவுட்டோர் கேமரா தான், இந்த கேமராவும் அவுட்டோர் கேமரா தான். இன்டோருக்கு செப்பரேட்டாக மாடல் இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே பிராண்டில் 2 மெகா பிக்சல் வரைக்கும் தான் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது 3 மெகா பிக்சல், அதுக்கடுத்து 4 மெகா பிக்சல் கொண்டு வந்திருக்காங்க. இரண்டுலேயுமே இன்டோர் மற்றும் அவுட்டோர் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் சிசிடிவி கேமரா, அதாவது அவுட்டோர் வயர்லெஸ் கேமரா. இந்த கேமராவை எங்கே எதற்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு இடத்துல ஒரே ஒரு பகுதியில் மட்டும் கண்காணிப்பு தேவைப்படுது. அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நடமாட்டம், விலங்குகளோ மனுஷங்களோ யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டிங் அல்லது லைவ் வியூ, இது ஏதாவது இரண்டுமே தேவைப்பட்டாலும் சரி அல்லது ஒன்று மட்டும் தேவைப்பட்டாலும் சரி, அந்த இடத்துல நம்ம இந்த ஒரு கேமரா மட்டும் பயன்படுத்தினா போதும். ஒருவேளை 2 இடங்களில் கவரேஜ் வேணும்னா 2 வயர்லெஸ் கேமரா வச்சுக்கலாம். அல்லது ஒரு வீட்டை சுற்றியோ ஒரு ஆஃபீஸை சுற்றியோ ஃபுல் 4 புறமும் கவரேஜ் வேணும்னா நீங்கள் வயர்டு கேமரா போயிருங்க. அதுதான் உங்களுக்கு ரேட் வைஸ் பெட்டராக இருக்கும். ஸோ விலை உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா 4 வயர்லெஸ் கேமரா வச்சு அதுக்கு பவர் சப்ளை, மெமரி கார்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயர்டு கேமரா போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் பெட்டராக இருக்கும். கம்மியான விலையில் உங்களுக்கு வயர்டு கேமரா முடிச்சிட முடியும் வயர்லெஸ் கேமராவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல நான் சொன்னது போல் உங்களுடைய வீடு அல்லது அலுவலகம் அல்லது தோட்டம், இந்த மாதிரி அதனுடைய நுழைவாயில் மட்டும் யார் வராங்க யார் போகிறாங்கன்னு நீங்கள் கண்காணிக்கணும். எங்கேருந்து வேணாலும் உலகத்துலேருந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கிட்டு அதற்கு பவர் சப்ளை கொடுத்து நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கூடவே இந்த கேமராவில் வைஃபை இருக்குது. வைஃபை மூலிமா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை இந்த கேமராவுக்கு அது ப்ராட்பேண்ட் மூலிமாவோ அல்லது வைஃபை மோடம் மூலிமாவோ அல்லது ஒரு மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலிமாவோ நீங்கள் பெர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த கேமராவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடச்சிரும். அப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆல்ரெடி நீங்கள் இன்டர்நெட் வச்சுருப்பீங்க. இதனுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர், ஆப்பிளினுடைய ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR கோடு, இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி லிங்க் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமராவை எங்கேருந்து வேணாலும் உலகத்தில் இந்த லைவ் வியூவோ அல்லது ரெக்கார்டிங் வியூ உங்களுக்கு தேவைப்பட்டது, ஒரு 4-5 நாள் ரெக்கார்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த கேமரா வந்து 128 GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொண்டது. மைக்ரோ SD கார்டை இதில் போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் ரெக்கார்டிங் பேக்கப் பார்த்துக்கலாம். இல்லை லைவ் வியூ மட்டும் பார்த்தால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் மட்டும் இன்டர்நெட்டுக்கு இந்த கேமரா கொடுத்துட்டிங்கன்னா தாராளமாக போதும். கூடவே V21 கம்பேர் பண்ணும்போது V41Aல என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் ஹோம் மற்றும் அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலிமா ஈஸியாக இந்த கேமராவை லைவ் வியூவை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு தடவையும் போய் ஆப்பை கிளிக் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான வயர்லெஸ் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சிபி ப்ளஸ் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ராடக்ட்னுடைய கேட்டகரியை பொறுத்து இதுக்கு மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த பிராண்டில் வயர்டு கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். DVR 2 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாரண்ட்டி பீரியடில் சர்வீஸ் சப்போர்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனுடைய அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ நிறையா டீட்டெயிலாக மட்டும் சொல்லிட்டேன், விஷுவலாக எதுவும் காட்டல. ஸோ பாக்ஸ் பேக்கிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளக் அண்ட் ப்ளே அப்படிங்கிறனால ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 4 மெகா பிக்சல் ஃபுல் HD ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கனால நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 2-வே வாய்ஸ் கம்யூனிகேஷன், இந்த கேமராலேயே மைக்கு இன்பில்ட்டாக ஸ்பீக்கரோடு இருக்கிறதுனால கேமரா முன்னாடி நின்று உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட இருக்கிறவங்க கூட நீங்கள் 2-வே வாய்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணி பேசிக்க முடியும். மோஷன் டிடெக்ஷன் அலர்ட்டும் இருக்குது. ஸோ மோஷன் யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கேமரா முன்னாடி அதை அலர்ட் பண்ணும். ப்ளஸ் நைட் விஷன் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது பகலில் உங்களுக்கு கலரில் ரெக்கார்ட் ஆகும், நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெக்கார்ட் ஆகும், லைவ் வியூவும் காட்டும். அதாவது இன்ஃப்ராரெட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டில் IR ரேஞ்ச் 15 மீட்டர் 15 மீட்டர் வரைக்கும்
உங்களுக்கு நைட் விஷன் சப்போர்ட் இருக்குது. 15 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் வீடியோ உங்களுக்கு லைவ் வியூ ரெக்கார்டிங் இருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா H265 வீடியோ கம்ப்ரஷன் இருக்கிறதுனால உங்களுடைய மெமரி கார்டில் நல்ல பேக்கப் கிடைக்கும். அதாவது ஒரு 128 GB யூஸ் பண்ணும்போது ஒரு 30 டேஸ் ஆவரேஜாக கிடைக்கும். இன்னும் இது கம்ப்ரஷன் 265 இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பெட்டராக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான, இன்ஸ்டால் பண்ணி என்னெல்லாம் இருக்குது, இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய கேமராவை கான்ஃபிகர் பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது உங்கள் வீட்டில் ஒரு கேமரா இருக்குது, தோட்டத்தில் ஒரு கேமரா இருக்குது, ஆஃபீஸில் ஒரு கேமரா இருக்குதுன்னா அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்க. அப்படி கொடுத்து அதை லைவில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ஒரே ஆப்பில் ஒரே ஐடியில் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். தனித்தனியாக ஐடி கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதற்கான கேட்டலாக் தான் இது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வால் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸு, பிளாஸ்டிக்கு ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பவர் அடாப்டர், ஒரு 2 பின் பவர் அடாப்டர். இந்த கேமராவுக்கு பவர் சப்ளை 230 வோல்ட் ஏசி கொடுத்தீங்கன்னா இதன் வழியாக உங்களுக்கு என்ன அவுட்புட் வோல்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. USB பவர் அடாப்டர். இந்த அடாப்டர் மூலமா நீங்கள் இதற்கு பவர் கொடுத்துக்கலாம். அடுத்து இருக்கக்கூடியது கேமரா. ஸோ இந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 2-2.5 மீட்டர் பவர் இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுடைய அடாப்டரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பவர் ப்ளக் பண்ணோன்னா கேமராவுக்கு பவர் சப்ளை வந்துடும். ஸோ அதற்கடுத்து இதை எந்த இடத்துல தேவையோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக்கப் வேண்டும் அப்படின்னா மைக்ரோ SD கார்டை இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கேமராவுடைய குவாலிட்டி ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த V21ஓட இதனுடைய ஃபினிஷிங் லுக் நல்லாயிருக்கு. இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல மைக்ரோ SD கார்டை நீங்கள் போட்டுக்கணும். ஒருவேளை இன் ஃபியூச்சரில் செட்டிங்ஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இதை ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசெட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகி கேமரா உங்களுக்கு ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ப்ளஸ் 2-way வாய்ஸ் கம்யூனிகேஷனுக்காக இன்பில்ட்டு மைக்கு ப்ளஸ் ஸ்பீக்கர் இதில் இருக்குது. இது வழியாக நீங்கள் பேசிக்கலாம். அதே போல் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிக்ஸிங் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்க்ரூஸை அடித்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆங்கிளில் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இன்ஸ்டாலேஷன். ஏன்னா இந்த ஸ்க்ரூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வால் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ண லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கிறீங்க, எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு வால் மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆங்கிளை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைவ் வியூ மட்டும் இருந்தால் இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணிடுங்க. பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிவிட்டு, இல்லை ரெக்கார்டிங் வேணுன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி CCTV சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் UPS பவர் சப்ளையில் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் லாங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தாராளமாக லாங் லைஃபாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுக்குறாங்க இந்த ப்ராண்டில். ப்ளஸ் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அது என்ன அப்படின்னா, மெமரி கார்டை உள்ளே வச்சுக்கிட்டே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோன்னா மைக்ரோ SD கார்டு கரப்ட் ஆகிடுது. கம்பெனிக்கும் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் ஆத்தரைஸ் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் மூலிமா. நீங்கள் ஒரு வேளை இதை யூஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது மெமரி கார்டை ஃபஸ்ட்டு போட்டுறாதீங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது வந்ததுன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ SD கார்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்பிட்வீன் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கும்போது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தாலும் மைக்ரோ SD கார்டை பவர் ஆஃப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி பவர் ஆன் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மைக்ரோ SD கார்டு உள்ளே போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை இனிமேல் வராமல் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்களாங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு வேளை இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டதுன்னா இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இதனுடைய செல்லிங் ப்ரைஸ், இதனுடைய MRP வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க 5400 கொடுத்துருக்காங்க. ஒரு 3000 ரூபாயிலேருந்து 3500 ப்ரைஸ் ரேஞ்சில் இது சேல்ஸுக்கு கிடைக்கும். எக்ஸாக்ட் செல்லிங் ப்ரைஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்டலாகில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் கேட்டலாக் லிங்க்கை கிளிக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்தீங்கன்னா
டோட்டல் ஷிப்பிங் சார்ஜஸோட எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். பேமெண்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெசிப்ட்டு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட்டுக்கான டீட்டெயில் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே பேங்க் அக்கௌண்ட்டு கூகுள் பே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிட்டு ரெசிப்ட்டு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலியமாவோ டிரான்ஸ்போர்ட் பார்சல் சர்வீஸ் மூலிமா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் அனுப்பிச்சி வைப்போம். புக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவோம். அதன் மூலிமா நீங்கள் ட்ராக் பண்ணி உங்கள் பொருளை சேஃபாக ரிசீவ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் ஒரு சிலர் கேட்குறீங்க, முன்னாடியே பணம் வாங்கிடுறீங்க, பொருளை அனுப்பாமல் ஏமாற்றிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. 100% உங்களுக்கு பொருள் கைக்கு வந்துடும். கொரியர் ஏதாவது டிரான்ஸ்போர்ட் டிலே 1 நாள் 2 நாள் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் 100% வந்துடும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அதே போல் உங்களுடைய என்கொயரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை தவிர வேலை நாட்களில் காலை 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பண்ணி உங்களுடைய ஆர்டரை க்ளோஸ் பண்ணுங்கள். அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பேக்கிங் சர்வீஸ் அசம்பிளிங் ஒர்க் இருக்கிறதுனால உங்களோட என்கொயரிஸ்க்கு பதில் கொடுக்க முடியாமல் போகுது. ஒருவேளை நீங்கள் ஃபோன் பண்ணி நான் அட்டன் பண்ணலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாவோ அல்லது மெசேஜாவோ என்கொயரி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். அல்லது இந்த கம்பெனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஒருவேளை இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவினுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.